கதையோட ஆரம்பத்துல 1976 வருஷம் நம்ம ஹீரோயின் ஊருக்குள்ள ஏதோ பஞ்சாயத்து பண்ண காரணத்தால அவளுக்கு ஒழுக்கம் சொல்லி தரணும்னு ஒரு ஐலாண்டுக்கு அனுப்பி விட்டு இருந்திருக்க. நம்ம ஹீரோயின் கூடயே சானுங்கிற ஒரு பையனும் வந்திருப்பான். அவன் அந்த போட்டை ஓட்டுறவன் தான். புதுசா வந்து நம்ம ஹீரோயினை வெல்கம் பண்ற விதமா அங்க எமிங்கிற ஒரு பொண்ணுமே இருப்பா. இந்த எமியுமே ஹீரோயின் மாதிரி தான் சில தவறுகள்லாம் பண்ண காரணத்தால சீர்திருத்தறதுக்காக இந்த ஒரு பள்ளி, இந்த ஒரு தனிப்பட்ட ஐலாண்ட்ல இருக்கிற பள்ளியில சேர்த்து விட்டு இருந்திருப்பாங்க. ஏமி ரொம்ப மாசமா இங்கதான் ஸ்டே பண்ணியிருந்திருக்கா. அதனால கூடிய சீக்கிரம் எப்படி இங்கிருந்து கிளம்பிடுவேன்னு சான் கிட்ட இதெல்லாம் பேசிட்டு அப்படியே ஹீரோயினை அந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு வர. நம்ம ஹீரோயின் மாதிரியே அங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க இருப்பாங்க. இந்த பொண்ணுங்க எல்லாரையும் இந்த ஸ்கூல்ல வச்சு பாக்குறதுக்காக கேர்டேக்கரும் இருப்பாங்க. அண்ட் இவங்கள மதர்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து இருந்திருக்கால, அதனால எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு நம்ம ஹீரோயினை செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுக்க சொல்லி அது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களா. ஹீரோயின் புதுசா வந்திருக்க காரணத்தால அவளை புள்ளி பண்ணலாமாங்கிற மாதிரியும் அங்க இருக்கிற பொண்ணுங்களா சிந்திக்க தான் செய்யறாங்க. இதெல்லாம் பேசிட்டு அந்த மதர் அங்கிருந்து போகும்போது உடனே அந்த சானுங்கிறவன் அடிச்சு புடிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னு பார்த்தா புயல் வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். அவனோட போட்டை ப்ராப்பரா அவன் கட்டிட்டு வந்திருக்க மாட்டான் போல, தண்ணியில் அடிச்சுட்டு போயிருச்சு. அப்புறம் வேற வழி கிடையாது, சானும் ஏமியும் போயிட்டு இந்த விஷயத்த மதர் கிட்ட சொல்றாங்க. உங்ககிட்ட ஏதாவது சின்ன போட் இருந்தா கூட நான் போயிருவேன், ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தரீங்களான்னு கேட்டதுக்கு ஆக்சுவலி இந்த இடத்துல எந்த ஒரு போட்டும் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் 1976 காலகட்டத்தில் தானே கதை நடக்குது. ஒரு ரேடியோவும் வச்சிருந்தாங்களாமா, ஆனா அது ரிப்பேர் ஆயிருந்திருக்கு. இப்போதைக்கு இந்த புயலுங்கிறது ஓஞ்சு முடிஞ்சாதான் வேற ஏதாவது ஒரு போட்டுங்கிறது இந்த ஐலாண்ட் பக்கம் வரும். ஆனா அது வரைக்கும் இங்க ஸ்டே பண்றதுக்காக எனக்கு அலோவ் பண்றீங்களா, கொஞ்சோண்டு சாப்பாடு மட்டும் போட்டா போதும், நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சான்ஸ் சொன்னாலும் அந்த மதர் பயங்கரமா அவனை திட்டி, உன்னை இங்க நான் அலோவ் பண்ண வைக்கிறதே அவனுக்கு லக்ஸுரி தாண்டாங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பர்டிகுலர் ரூமோட கீயை கொடுக்குறாங்க. லைட் ஹவுஸோட கீயா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் புதுசா வந்திருக்கால, அவளை கூப்பிட்டு வச்சுட்டு அவளோட ஃபைல்ஸ்லாம் பிரிச்சு படிக்கும்போது அந்த மதருக்கே ஒரே அதிர்ச்சி. என்னடி பண்ணிட்டு வந்திருக்கேன்னு அது என்னன்னு ரிவீல் பண்ணல, பட் ஏதோ பெருசா பண்ணிருக்கா போல. ஒரு 17 வயசு பொண்ணு பண்ற காரியமா இது? சரி விடு, வெளியில நீ என்ன தவறு வேணா பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா சரி விடு, பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு புது மனுஷியா உருமாறி போறதுக்காக தான் இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க, அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சரியானு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு தன்னோட ரூமை காட்டுறேன் அப்படின்னு 2 பொண்ணுங்க கூட்டிட்டு போவாங்களா. அப்படியே கூட்டிட்டு போற வழியில இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நீ தான் டெய்லியும் தண்ணி பிடிச்சி வைக்கணும், அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல நீ விளக்கு வந்து கொளுத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வேலையெல்லாம் ஹீரோனோட தலையில கட்டிட்டு இருப்பாளுங்களா. கூடவே இவங்க தூங்குறதுக்கான ரூமுக்கும் கூட்டிட்டு போயிட்டு இதோ இந்த ஒரு பெட்டு தான் உனக்கானதுன்னு சொன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட கற்பம்பூச்சி ஊறிட்டு இருக்கும். ஆனா வேணும்னே ஹீரோயினை வெறுப்பேத்துற மாதிரி, என்னப்பா இந்த பெட் உனக்கு அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னா நீ தரையிலேயே தாராளமா தூங்கலாம், ஆனா என்ன எங்கேயாவது நைட் டைம்ல கழுத்து மேல காலை வச்சிட்டோம்னா நீ மன்னிச்சுக்கணும் சரியா அப்படின்னு அவளை நக்கல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு குழியில போட்டு வந்த ஹீரோயினும் அன்னைக்கு நைட்டு தூங்கிடுவாளா. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவ பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு வந்து நிக்கிற மாதிரி இருக்க. இவளுக்கும் அது சென்ஸ் ஆயிட்டு திரும்பி பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. சரின்னு அப்படியே எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் வருவாளா. அங்கே கக்கூஸ் பயங்கர கேவலமாக இருக்கும்போது அப்போ திடீர்னு கதவு மேலே ஏதோ ஒன்று ஊறுற மாதிரியே இருக்கு. யார் அது யார் அதுன்னு இவ்வளோ கத்திக்கிட்டே இருக்க திடீர்னு மேலே இருந்து மனித கழிவுகள் அவ மேலே வந்து விழுக. இது அந்த ரவுடி பிள்ளைங்க பார்த்த வேலையாக தான் இருக்கும். இருந்தாலும் அவளுங்க அதை தொட்டிருந்திருக்க மாட்டாளுங்க, வேற ஒரு பிள்ளைய வச்சு அதை பண்ண வச்சிருந்திருப்பாங்க. ஒழுங்கா எல்லாத்தையும் கழுவிட்டு வாடி நாத்தம் பிடிச்சவளேன்னு வெளியில இருந்து இவங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்க. அவளுக்கு என்ன ரியாக்ட் பண்றேன்னே தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இந்த பூக்கள்லாம் கோர்க்கிற மாதிரியான வேலை, ட்ரைனேஜை கிளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் கிணத்துல வந்து தண்ணி சேர்க்கும் போது அவளோட கையில் கிழிச்சிருமா. அந்த சானுங்கிற பையனும் அங்கே தானே ஸ்டே பண்ணியிருக்கான். அவன் இதை பார்த்தோன்னே ஒரு வேலையை பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் கூட இருக்கிறவங்கிட்ட உதவி கேட்கலாம்ல, எதுவும் தப்பு கிடையாதுன்னு அவனோட ஷர்ட்டை கிழிச்சு அடிப்பட்ட இடத்துல கட்டு போட்டுட்டு போய் நர்சிங் ரூமில் ஏதாவது மருந்து இருக்கும் எடுத்து போட்டுக்கோ, ப்ளஸ் இங்கே இருக்கிற வரைக்கும் நானும் உன் ஃப்ரெண்டு தான், கண்டிப்பாக உதவி தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லு சரியாங்கிறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் குளிக்க போகும்போது ஆல்ரெடி அந்த ரவுடி பிள்ளைங்கள குளிச்சுட்டு வந்திருப்பாங்க போல. ஹீரோயினை ஒரு மாதிரி நக்கல் பண்ணிட்டு அங்க இருந்து போக அந்த இடத்துல அந்த ஏமிங்கிற பொண்ணு இருப்பாள், அவளுமே இருப்பாள். அவ ஹீரோயின் எதுவும் சொல்ல மாட்டா. ஆனா ஹீரோனோட கையில அந்த கட்டு போட்டு இருந்திருப்பாங்கல்ல அந்த ஷர்ட்டோட துணிங்கிறது, இது அந்த சானோட ஆச்சு, இவகிட்ட எங்க இருக்குதுங்கிற மாதிரி செம்மையா கடுப்பாகிறாளா. அந்த கடுப்பின் விளைவாக அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு கிட்ட வந்தவ மர்டர் பண்ண போறாளான்னு பார்த்தா கிடையாது. நம்ம ஹீரோயினோட கையில இருக்கிற அந்த துணியை மட்டும் அறுத்து எடுக்க அப்போ பின்னாடி யாரோ கதவு நிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஆஹா வசமா மாட்டிக்கிட்டோமோன்னு இவ்வளவு மெதுவா திரும்பினா ஆனா அங்க யாருமே இல்ல. பட் அவ கைய ஒரு பேய் பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கும். செம்மையா பயந்து போயிருந்திருப்பாளா. என்ன நடக்குன்னு புரியாம இருக்கும் போது அப்போ வெளியில ஏதோ ஒன்று நடந்து போக யார் அதுன்னு இவ்வளவு பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா அவங்க நேரம் அங்க இருக்கிற படிக்கட்டுக்கிட்ட போற மாதிரி தெரியும். யாரா இருந்தாலும் சரி உங்களை பார்த்து நான் ஒன்றும் பயப்படவே கிடையாது, ஒழுங்கு மரியாதையா வெளியில வாங்க, இந்த பிராங்க் இதோட முடிச்சுக்குங்க அப்படின்னு தைரியமா இருக்கிற மாதிரி கத்துனா சைட்ல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து பயமுறுத்தி விட
டக்குனு ஸ்டெப்ஸ்ல உருண்டு போய் கீழே விழுந்துடுறாளா. நல்ல வேலை பெருசா எதுவும் ஆகல. ஆனா கீழே விழுந்ததுல ஒரு மாரி அரை மயக்கத்திலேயே யார்ரா தள்ளி விட்டதுன்னு பார்த்தா, மேல ஒரு பொண்ணு நின்னுகிட்டு, "உனக்கு அவ்வளவுதான் லிமிட்டு. இதுக்கு மேல ஏதாவது பண்ணுன பாருன்னு" மிரட்டிட்டு போகும். அடுத்த நாள் காலையிலயும் ஏதோ இந்த வெஜிடபிள வச்சுலாம் ஒரு கிராஃப்ட் செய்ற மாரியான ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்குமா, அந்த ஏமிங்கிறவ நம்ம ஹீரோயின பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்க. அந்த மதருக்கும் நேத்து ஏதோ இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு தெரியுது. "என்ன புள்ள என்ன ஆச்சுன்னு?" ஏமிகிட்ட வந்து கேட்கும்போது, "இல்ல ஒண்ணும் இல்ல மேடம்னு" சொல்லி சமாளிச்சிடுறாளா. ஆனா அந்த மதர் ரூம விட்டு போனோனேயுமே இந்த ஏமி தான் அந்த ரவுடி பிள்ளைங்களோட ஹெட்டாவே இருப்பா போல. நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவட்ட இருக்கிற வெஜிடபிள் எல்லாம் தூக்கி போட்டு, "என்னடி நேத்து பண்ணது நீ தானே, உண்மையை ஒத்துக்கிடின்னு" சொன்னா. "நான் எதுவும் பண்ணலையே, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு" ஹீரோயின் பயங்கரமா பயப்படும் போது அதுல அல்லக்கை ஒரு பொண்ணு ஹீரோயின் காய்கறியில கட் பண்றதுக்காக கையில கத்திய வச்சிருந்திருக்கால, அந்த கையே பிடிச்சு நீ தானே பண்ண அப்படின்னு கையை ஆட்டி ஆட்டி அவளோட கையை அவளே கிழிச்சுக்க. அப்ப எல்லாரும் பாத்தீங்களா, இவளோட கையை யாரு கிழிச்சது இப்பவே தெரியலையா, நேத்து நைட்டு இவ தான் என்னையும் கீழே தள்ளி விட்டதுன்னு சொன்னா. அங்க இருக்கிற பொண்ணுங்களே, "ஏமா உனக்கு இது நியாயமா தெரியுதாங்கிற மாதிரி கேட்பாங்களா. இருந்தாலும் யாராலையும் இந்த ஏமியை எதிர்த்து பேச முடியல. நேத்து என்னை தள்ளி விட்டது நீதாங்கிற விஷயத்த நீயே போய் மதர் கிட்ட ஒத்துக்கலைனா இங்க இருக்கிற எல்லாருமே உன் சார்பா தண்டிக்கப்படுவாங்கிற மாதிரி அவளை கார்னர் பண்ண. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் ஓரமா போய் உட்காந்துருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் மேல ஒருத்தி கழிவெல்லாம் கொட்டினால அந்த புள்ள, அவ பேரு பொம்மியாமா, அவ வந்துட்டு மன்னிப்பு கேட்கிறா, "என்னை மன்னிச்சிடு." ஏமியும் மத்த பொண்ணுங்களும் புதுசா யாராவது வந்தாலே இந்த மாதிரி கேவலமா ட்ரீட் பண்றதுங்கிறத தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த மதர் இது எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. அன்னைக்கு அவங்க சொல்றாங்கன்னு நானும் அதை பண்ணிருக்க கூடாதுதான், இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியலங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் லைட் ஹவுஸ்ல தான் அந்த சான் ஸ்டே பண்ணியிருக்கான்ல, சானை மீட் பண்றதுக்காக ஏமி வருவாளா. வந்துட்டு, "நீ ஹீரோயினை போட்ல கூட்டிட்டு வரும்போது அவளை பத்தின ஏதாவது டீடைல்ஸ் உங்ககிட்ட சொன்னாலான்னு" கேட்டதுக்கு, "எங்க நான் அவளோட பேரு தான் கேட்டேன், அதையே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா." "ஓ அப்படியா, சரி இந்த மாதிரி சிட்டியில் இந்த ஒரு பர்டிகுலர் பேர் இருக்கிற ஆர்ஃபனேஜுக்கு இது உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆமாம், அந்த ஆர்ஃபனேஜா எதுக்குன்னு கேட்க. அப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் குளிக்க வரும்போது அவளோட கையில் ஒரு தழும்போனி இருக்கும். ஆக்சுவலி அவள் இதுக்கு முன்னாடியும் சிட்டியில் இருக்கும்போது வேற சில ஸ்கூலுக்குலாம் படிக்க போயிருந்திருப்பாள். அவள் கிராமத்துலேருந்து வந்திருந்திருப்பா போல. அதனாலேயே நல்லா பழமாக மாட்டிக்கிட்டான்னு அவளை பயங்கரமாக புலி பண்ணுறது, கண்ணாடியை வச்சு அவளோட கையில் கிழிக்கிறதுன்னு சொல்லி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க போல இதுக்கு முன்னாடியும். அடுத்த நாள் காலையில் பாத்ரூம்ல இருந்து ஹால்வே வரைக்கும் இருக்கிற எல்லா ஃப்ளோரையுமே ஹீரோயின் தொடச்சிக்கிட்டு இருக்க. அங்க வந்து ஏமியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிட்டு கையில எடுத்துட்டு வந்து ஒரு கத்திரிக்கோலை வச்சு அவளை காயப்படுத்துறதுக்காக முயற்சி பண்றாங்களானா அப்படிதான் பண்றாங்க. பட் இருந்தாலும் பயமுறுத்தி விட்டுட்டு அவளோட முடியை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறாங்க. கட் பண்ணதோட நிறுத்தாம இந்த தின்னுங்கிற மாதிரி அவ வாயிலே துணிக்கிறதுக்காக முயற்சி பண்ண. அப்படி அன்னைக்கு நைட்டு ஏமி அவ ரூம்ல உட்காந்து தலை வாரிக்கிட்டு இருப்பாளா. அப்படி தலை வாரும் போது அவளோட முடிங்கிறது அதிகமா கொட்டுற மாதிரி தெரியுது. கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்லயும் யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்கிற மாதிரி தெரிய இவ திரும்பி பார்க்கறா. ஆப்வியஸா அங்க யாரும் இல்ல. ஆனா அப்படியே சைட்ல அந்த கிழவியோட முகங்கிறத தெரிய அவ ஷோல்டர்ல கை வைக்கிற மாதிரி இருக்கும்போது பயத்துல அலறா. உடனே அவ ஃப்ரெண்ட்ஸுங்களா எந்திரிச்சிட்டு, என்னடி ஆச்சுன்னு கேட்கும்போது, இங்க ஒருத்தி இருந்தான்னு சொல்லிட்டே இருக்க. யார் இருந்தா, என்னடி கனவு இது கண்டையா அப்படின்னு அவ்வளவுதான் திருப்பி கேள்வி கேட்கறாங்க. ஆனா தரையில கொட்டி கிடக்கிற அந்த முடிகளா இருக்கட்டும், அவளோட கவுன் கிழிஞ்சு போயிருந்திருக்கும் ஷோல்டர் எல்லாம். அதை பார்க்கும் போதே இது உண்மைன்னு தெரியுது. அந்த பொம்மிங்கிற பொண்ணு முன்னாடி நின்னுகிட்டு, "உனக்கு எதுவும் ஆகல தானே கேட்டுக்கிட்டு இருக்க." பொம்மி மேல சந்தேகம் வந்துடும். அப்படியே அவளை கொண்டு போய் தண்ணியில முக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. மரியாதையா உண்மையை சொல்லு, இங்க என்ன நடக்குன்னு உனக்கு தெரியும் தானே மிரட்டும் போது பொம்மையும் உண்மையெல்லாம் சொல்றா. ஆக்சுவலி எனக்கு என்னமோ நீ ஹீரோயினை காயப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பேய்ங்கிறது உன்னை டார்கெட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு நான் ஹீரோயின் மேல அந்த கழிவுகள்லாம் கொட்டினேன்ல, அன்னைக்கு நைட்டு எனக்கு இது நடந்துச்சுன்னு அவ ஷோல்டரை காட்டுவா. என்ன மேட்டர்னா, காட் மதர் கோஸ்ட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்காமா. நம்ம ஹீரோயினா இருக்கட்டும், இந்த பொம்மியா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே கிராமத்தை சேர்ந்தவங்க தான். பொம்மியோட கிராமத்துல இந்த ஒரு பழக்கங்கிறது இருக்கு. என்னன்னா, ஒரு குழந்தைங்கிறது பிறக்கும் போது அந்த குழந்தை எப்படி அந்த குழந்தைய பெத்தவங்களுக்கு சொந்தமோ அதே மாதிரி அந்த குழந்தை பிறக்கும் போது அங்க இருக்கிற ஒரு ஆன்மாங்கிறது அந்த குழந்தை எனக்கானதுங்கிற மாதிரி அந்த குழந்தைய சுத்தி சுத்தி வர ஆரம்பிக்கும். ஆனா இப்படி சின்ன வயசுல இருக்கும் போது எந்த ஒரு ஆன்மாவும் இந்த குழந்தைய சுத்தி வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக அப்படி
கூட இருக்கிற அந்த ஆன்மாவை விரட்டி விடுறதுக்காக சில ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்க. அப்படி அந்த ரிச்சுவலை பண்ணாதான் அந்த குழந்தை கூடயே இருந்த அந்த ஆன்மாங்கிறது அந்த குழந்தைய விட்டு போகும். அந்த ரிச்சுவலை பண்ணலைன்னா அந்த குழந்தை கூட தான் அந்த ஆன்மாங்கிறது நிரந்தரமா இருக்கும். ஆனா இதையெல்லாம் கேட்டும் ஏமியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் பெருசாவே எடுத்துக்கல. சும்மா ஏதோ ஒன்று கதை சொல்லிட்டு இருக்கிறியாடி, இரு அந்த கதைங்கிறத உண்மையான பார்த்துருவோன்ட்டு அடுத்த நாள் ஹீரோயின் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அங்க இருக்கிற ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி தெரியுமா. யார் அதுன்னு ஹீரோயினும் கூப்பிட்டுக்கிட்டே போனா டக்குன்னு அப்படியே அந்த ஸ்கிரீனை பிச்சு நம்ம ஹீரோயினோட மூஞ்சியை வச்சு அவளை கீழே அமுக்கி, இந்த ஏமி தான் நம்ம ஹீரோயினோட கையில அடிபட்டு இருந்திருக்கும்ல அதே இடத்துல வேணும்னே வச்சு முதின்னு முதிக்க ஆரம்பிப்பா. என்னடி உன்னை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு ஒருத்தர் இருக்கிறா அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம், கமான் வர சொல்லு, உன்னால என்ன பண்ண முடியுங்கிறத நாங்க தான் பார்த்தாகணும்னு கையை வச்சு முதிக்கிறத மட்டும் இல்லாம அந்த ஷூவை எடுத்து அவளோட வாயிலையுமே வச்சு தேய்க்க ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் பயங்கரமா அலறிக்கிட்டு இருக்க, இங்க பாரு உனக்கு ஏற்பட்ட இந்த வலிகளை வெளியில சொல்லி என்னோட வலிகளை நான் பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னு யார்ட்டையாவது சொன்னேன்னு வையன், அவளுக்கும் இதே நிலைமை தான். புரிஞ்சுதா என்னன்னு ஹீரோயினை செம்மையா பயமுறுத்தி விடுறான். அன்னைக்கு நைட்டே லைட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணியிருக்க அந்த சேனுங்கிற பாயிண்ட்டை போயிட்டு, ப்ளீஸ் என்னை இங்கிருந்து காப்பாற்றி கூட்டிட்டு போய், எனக்கு இங்க இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லைன்னு புலம்புனா, அவனும் ஏற்கனவே இங்கிருந்து போறதுக்காக ஒரு தெப்பத்தை ஒன்று ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறான் போல. ஆனா இப்போதைக்கு எப்படி நம்ம போறது, நான் இந்த தெப்பத்தையும் முழுசா பண்ணி முடிக்கல, புயலும் ஓஞ்ச மாதிரி தெரியல, வேற யாரும் வர மாதிரியும் இல்ல, என்னால இப்போ உனக்கு உதவி பண்ண முடியாது, நீ இங்க இருக்காத, நீ போ, யாராவது பார்த்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுன்னு அவன் வச்சிருந்திருக்க ஷர்ட்டை ஹீரோயினுக்கு போத்தி விட்டு எங்கேயாவது மழை வர போகுது நலஞ்சிராதன்ட்டு அங்க இருந்து அனுப்பிவிட, அதுக்கப்புறம் அவளும் ரூமுக்கு வரா. பார்த்தா நம்ம ஏமி இன்னும் தூங்காம தான் இருந்திருப்பாளா. கட் பண்ண அடுத்த நாள் ஏமி அந்த மதர் கிட்ட போட்டு கொடுத்துட்டா போல வச்சு நம்ம ஹீரோயினை வெளுவெல்னு வெளுக்குறாங்க. ஒழுக்கம் கத்துக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்த, ஊர் மேற்காடி வந்தேன்னு போட்டு செம்மையா அடிச்சுட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே வார்ன் பண்ணிட்டு அங்க இருந்து போக, அவ்வளவு நேரம் என்னை விட்டுருங்க, இங்கிருந்து நான் போயிடுறேன், என்னை எதுவும் பண்ணாதீங்கிற மாதிரி ஒரு பாவமான ரியாக்ஷன் இருந்த ஹீரோயினோட ஃபேஸ்ல இவனுங்களை ஏதாவது பண்ணிடலாமாங்கிற மாதிரியான கோவங்கிறது உதிர்க்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு அந்த மதர் அவளோட ரூம்ல இருக்கும்போது அப்போ யாரோ வெளியில பாட்டு பாடுற மாதிரி சத்தம் கேட்குமா. இவங்களுக்கு இவ்வளவு திமிராயிருச்சானே, இவ்வளவு பயங்கர காண்டில் அப்படியே வேகமா அவங்க ரூமுக்கு வந்தா ரூம்ல எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, எந்த ஒரு சத்தமும் கேட்கல. ஆனா அவளோட கண்ணு முன்னாடியே ஹீரோயினோட பெட்டு பக்கத்துல இருந்து அந்த ஒரு கெலட்டு ஆன்மாங்கிறது எந்திரிக்கும். அதுதான் அப்படியே ஒரு டான்ஸ் ஸ்டெப்போட பாட்டும் பாட ஆரம்பிக்க, இந்த கிழவைக்கு நான் இதை பார்த்து சரியான பயம். ஆனா அப்படியே எந்த ஒரு பயத்தையும் காட்டிக்காம ரூமை சாத்திக்கிட்டு மெதுவா நடந்து வரும்போது அந்த ரூமுங்கிறது தானா ஓபன் ஆகுது. உள்ள இருந்து ஒரு ஈர கால் தடம் மட்டும் அப்படியே தனியா வந்து இவளை பிடிக்க, இந்த மதரோட அலறல் சத்தம் கேட்டு மற்றவங்க எல்லாருமே எந்திரிச்சு வராங்களா. ஏமி தான் என்னாச்சு மதர்னு கேட்டுக்கிட்டே இருக்க, அவங்க ஷோல்டர்ல அடிபட்டு இருக்கிறத ஏமி கவனிக்கிறான். இவ்வளவு கலவரம் நடந்தும் ஹீரோயின் இன்னும் எந்திரிக்காம தான் இருந்திருப்பா. அதனால அந்த பொம்மைங்கிற பொண்ணு தான் தூங்கிட்டு இருக்கிற ஹீரோயினை எழுப்பி, நான் ரெஸ்ட் ரூம் போறேன், நீயும் என் கூட வரையான்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு போக, இந்த கேப்ல ஏமியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நம்ம ஹீரோயினோட திங்ஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பிறக்கும் போதே ஒரு குழந்தை கூட இருக்கிற அந்த பேயை துரத்தி விடுறதுக்காக சில பூஜைகள்லாம் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அந்த பூஜையை பண்ணியிருந்தா ஒரு களிமண் பொம்மையோட தலைங்கிறது யாருக்கு அந்த பூஜை பண்ணப்பட்டதோ அவங்க கிட்ட இருக்கும். பொம்மை கிட்ட அந்த மாதிரியான ஒரு தலை இருக்கு, அதனாலதான் அவகிட்ட அந்த பேய் இல்ல. ஒருவேளை ஹீரோயின் கிட்ட அந்த மாதிரியான ஒரு தலை இல்லைன்னா கண்டிப்பா அவகிட்ட அந்த பேய் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. அதனாலதான் அப்படி ஹீரோயினோட திங்ஸை தேடிக்கிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு டப்பால சம்திங் ஏதோ கிரீம் இருக்கிற மாதிரி தெரியும். இன்னொரு பக்கம் ஹாஸ்டல் ரூம்ல இருக்கிற கக்கூஸ் எல்லாம் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியுமில்ல, அதனால பொம்மி ஹீரோயினை வெளியில தான் கூட்டிட்டு வந்திருப்பாளா. இங்க நான் மட்டும்தான் உங்ககிட்ட பேசுறேங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னோட காட் மதர் கோஸ்ட் இருக்குதுல்ல, அதை பத்தின விஷயங்களை ஏமி என்கிட்ட கேட்டா அவகிட்ட நான் சொல்லினா அவ என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும்ல, அதனால ப்ளீஸ் அதை என்கிட்ட கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு இவ கேட்க, அடுத்த நாள் காலையில ஆகுது. அடுத்த நாள் காலையில ஹீரோயினை காணோமா, எங்கடா போனான்னு அந்த மதருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்மளே கண்டுபிடிச்சிடலான்னு அந்த ஏமி அவ கூட இருக்கிற சில பொண்ணுங்களை விட்டு ஹீரோயினை தேட ஆரம்பிக்க, அப்படி அந்த ஏமி நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிருவா. காட்டுக்குள்ள ஒரு திட்டுல போய் உட்காந்துக்கிட்டு என்னை தனியா விடுங்க, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு விருப்பப்படுறேன்னு சொன்னா, நீ தனியா இருக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, இன்னும் சொல்ல போனா நீ இன்னும் நல்லா தனிமையா இருக்கிற ஒரு இடத்துக்கு உன்னை நாங்க கூட்டிட்டு போகட்டான்னு ஹீரோயினை வம்படியா இழுத்து கொண்டு போய் அங்க காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கிணத்துக்கிட்ட நிறுத்தி அவளை பயமுறுத்தி அவளாவே உள்ள விழுகிற மாதிரி பண்ணிடுறாங்க. என்ன போல வெளியில வரணுமா, உன்னை காப்பாத்துறதுக்காக உன் கூட தான் ஏதோ ஒரு பேய் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம், முடிஞ்சா அதை உதவிக்கு கூப்பிடுன்னு அந்த கிணறையும் மூடிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வரும்போது கூட இருக்கிற புள்ள, நம்ம பண்ணது சரிதானா அப்படிங்கிற மாதிரியான சில டவுட் எல்லாம் அவளுக்கு இருக்குமா. அதெல்லாம் சரிதாண்டி, அந்த பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்புறம் அவங்க கடற்கறாங்கிற மேட்ரை நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும், யார்கிட்டையும் சொல்லிட
அதை சரியான பேசிட்டு வந்துகிட்டு இருக்க அப்போ அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பொம்மிங்கிற பொண்ணு மயங்கி கீழே விழுக அப்போ அந்த மதருக்கும் ஹீரோயின் இந்த மாதிரி காணாம போயிருக்காங்கிற மேட்டர் தெரிய வந்திருக்கு. கிட்ட வந்து ஏமியை கிளின்னு கிளிக்கிறாங்க. ஒரு பொண்ணு காணாம போனாலும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை உனக்கு தெரியுமா, யாரு பொறுப்பேத்துக்கிறதுன்னு ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களுமே ஸ்கூல்ல ஏற்கனவே தெரியாச்சு, அதனால காட்டுக்குள்ளதான் இருப்பான்ட்டு எல்லாருமே காட்டுக்குள்ள போறாங்க. பயங்கரமா மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது. எதுக்கோ இருக்கட்டும்னு அந்த லைட் ஹவுஸ்லயும் வந்து செக் பண்ணியிருந்திருப்பாங்க சானோட வீட்டுல இது இருக்கிறாளான்னு. ஆனா அங்கேயே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சானுமே ஹீரோயின் காணாம போயிட்டாங்க தெரிஞ்சோடனே அவனும் சரி நானும் வரேன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக வரான். ஹீரோயினை தள்ளி விட்டு அந்த கிணறு வேற கொஞ்சம் தரையோட தரையா இருக்கும் போல, அதனால தண்ணி தரையில இருக்கிற மொத்த தண்ணியும் டைரக்டா கிணறுக்குள்ள வருது. ஆனா அப்போ ஹீரோயினுக்கு அஸ்கி வயசுல ஒரு குரல் ஒண்ணு கேட்கும், என்ன அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிடலாமா, இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி அவங்க எல்லாரையும் அழிச்சிருவோமா அப்படின்னு அந்த குரல் கேட்க தண்ணியில அதோட உருவத்தை பார்த்து இவளே பயப்படுறா. இப்படி இருக்கும்போதுதான் சானோ ஹீரோயினை தேடி வந்திருப்பான்ல, அப்போ அங்க ஹீரோயினோட உருவத்துல யாரோ போற மாதிரி இருக்கும். புள்ள இங்க என்ன பண்றேன்னு நேரா அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணி போனா அந்த உருவங்கிறது அந்த கிணறு கிட்ட வந்தோடனே காணாம போயிடும். அடுத்த நாள் காலையில அந்த மதரும் எல்லா பிள்ளைங்களையும் நிக்க வச்சுட்டு சரி விடுங்க, இனிமேல் யாரும் ஹீரோயினை தேடிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவதான் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு தேவையில்லாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கா, அதனால மறுபடியும் எது நம்மளோட கண்ணில் சிக்கினானா கண்டிப்பா அவ பண்ண தப்புக்காக அனுபவிப்பான்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துல சான் தான் நம்ம ஹீரோயினை அந்த கிணத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கானா. ஐயோ எங்கேயாவது உண்மையை சொல்லிட போறான்னு பயந்து போன அந்த ஃப்ரெண்டு புள்ள எங்கடி போன நைட்டு ஃபுல்லா எங்களெல்லாம் அலைய வச்சு அடிங்கிற மாதிரி ஹீரோயினை திட்டிட்டு அடிக்கிறதுக்கெல்லாம் கை வாங்கிட்டு இருப்பாளா, நீங்க தாண்டி தள்ளி விட்டீங்கன்னு ஹீரோயின் அவ பக்கம் இருக்கிற நாயத்தை சொல்லும் போது கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சானுமே சப்போர்ட் பண்ணி தான் பேசுறானா. சோ ஏமியும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சோன்னே உடனடியாக முடிவெடுக்காம அந்த மதர் ஓகே அப்புறமா நாங்க முடிவெடுக்கிறோம், தரவா இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்னு எல்லாரையும் அங்கிருந்து போக சொல்ல ஷான்லாம் ஏமி அப்படியே பயங்கரமா முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அன்னைக்கு நைட்டு பொம்மியும் ஹீரோயின் கூட உட்காந்துக்கிட்டு நீ அதுல விழுந்தும் திருப்பி எந்திரிச்சு வந்தங்கிறது ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் தாண்டிங்கிற மாதிரி ஹீரோயினை கன்சோல் பண்ற மாதிரி பேச முயற்சி பண்ணா. இவ்வளவு நாளா அவளுங்க சொல்லி தானே நீயே என்கிட்ட பேசுறேன்னு ஹீரோயின் கேட்க பூமிக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கிறான். ஆமா அது என்னமோ உண்மைதான், ஏன்னா நான் ரொம்ப வீக்கான ஒருத்தி, என்ன மாதிரியான ஆளுங்க மற்றவங்க சொல்றத கீழ்ப்படிஞ்சு நடக்காம வேற என்னத்தை தான் பண்ணுவாங்கன்னு ஒரு மாதிரி அவளோட நியாயத்தையும் சொல்றா. அப்போ ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன குழந்தையா இருக்கும்போது காட்டுக்குள்ள சும்மா ஏதோ பழங்கள்லாம் பறிகரிக்க வந்துருப்பா போல. அப்ப அங்க இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஏகப்பட்ட தலையே இல்லாத இந்த களிமண் பொம்மைகள் எல்லாமே இருக்கும். அந்த பேயை விரட்டினதுக்கு அப்புறம் அந்த ரிச்சுவல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பொம்மைகளை அதே இடத்துல போட்டுட்டு போயிருப்பாங்க போல. அங்க ஒரு சின்ன பொம்மையும் இருக்கு. இந்த பொம்மை என்கிட்ட இருக்கிற தலையோட சேருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை கொண்டு போய் அந்த பொம்மையில அவ சேர்த்திருப்பா. எஸ் இவளுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது ஏற்கனவே அந்த பேயை வந்து இவர்கிட்ட ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த தலையை கொண்டு போய் திருப்பி அந்த பொம்மை கூட சேர்த்துனதுல அந்த பேய்ங்கிறது திருப்பியும் ஹீரோயினா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஆனா அந்த டைம்லயே ஒரு லேடி நம்ம ஹீரோயினை மட்டும் அப்படியே தனியா கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து குழந்தை கடத்தலாம் பண்ணுவாங்க போல. ஹீரோயினை கடத்திட்டு போகலான்னு இருக்க டக்குன்னு கூட இருந்து அந்த லேடியை காணும். பொத்துன்னு மேல இருந்து கீழே விழுகிறாங்க. கைகாலெல்லாம் திரும்பி முகத்துல நெகத்தை வச்சு பூரா விட்ட மாதிரி இறந்து கிடக்க. அடுத்தது அந்த ஹஸ்பண்டும் பேய்க்கு பலியாகிறான். நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயினோட பேரண்ட்ஸ் அவளை தேடி காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அப்படி வந்து பார்த்தா கையில அந்த பொம்மையோட ஹீரோயின் ஒரு சின்ன குழந்தையா 2 பேர் இறந்து கிடக்க அவங்களோட பாடிக்கு நடுவில் உட்காந்துருப்பா. இப்படிதான் அந்த பேயை முதல்ல மீட் பண்ணனு ஹீரோயின் யோசிக்க உப்ப கூட நம்ம ஹீரோயினோட முதுகாத தடவி கொடுத்துட்டு உன்னை காயப்படுத்துற ஒருத்தரை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன்னு ஒரு ப்ராமிஸை மேக் பண்ணுது. எதையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போதே மற்றவங்களை காயப்படுத்துற அந்த பேய் அவனுங்களை கண்டிப்பா முடிச்சுட்டுங்கிற ஒரு ரேஞ்சுக்கு தான் ஹீரோயினோட எமோஷனுங்கிறது இப்போதைக்கு இருக்குது. அதன் விளைவாக அன்னைக்கு நைட்டு அந்த ஏமி கூட இன்னொரு புள்ளையும் நம்ம ஹீரோயினை கிணத்துல தள்ளி விட்டுருந்துருப்பாள். அந்த ஒரு புள்ளையோட கழுத்தை நெரிச்சு அவளை அப்படியே பெட்டை விட்டு மேல தூக்குது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில தூங்கிக்கிட்டு இருக்கிற ஏமிய பொண்ணுங்களாம் வந்து எழுப்பி கூட்டிட்டு போறாங்க. எந்த கிணறுல ஹீரோயினை தள்ளி விட்டாங்களோ அதே கிணறுக்கு முன்னாடி இடுப்பு உடஞ்சு அந்த பொண்ணு அங்க சடலமா கிடக்குறா. க்ளோஸ் ஃப்ரெண்டு போல ஏமிலாம் பயங்கரமா அழுது கதறால. அந்த மதரும் அங்க வராங்க. வந்து பார்த்துட்டு பெரிய ரியாக்ஷன்லாம் கொடுக்காம சட்டு போட்டுன்னு புதைக்கிறதுக்கு என்ன வழியோ அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போக
அப்ப பொம்மியும் ஏமி கிட்ட வந்து இதுக்கெல்லாம் காரணங்கிறது ஹீரோயினோட அந்த ஆன்மா தான், இங்க இருக்கிற யாரையுமே அந்த ஆன்மாங்கிறது சும்மா விடாதாமா, ஹீரோயின் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னான்னு சொல்ல ஏமி கோவத்துல நேரா ஹீரோயினை அடிக்கிறதுக்காக போவாளா, ஆனா கை வைக்க மாட்டா. ஈவன் அங்க பின்னாடி இருக்கிற பசங்க முதற்கொண்டு ப்ளீஸ் டி எதுவும் பண்ணாத, இது வரைக்கும் நீ பண்ணதாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குதுன்னு எல்லா பிள்ளைங்களும் பயப்படுவாங்க. இதுக்கு முன்னாடி மாதிரி பணிஞ்சு போகாம உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ, ஆனா அதுக்கான விளைவுங்கிறது கூடிய சீக்கிரம் உன்னை நோக்கி வருண்டிங்கிற மாதிரி மிரட்டுறா. அதுக்கப்புறம் அந்த மதர் ஹீரோயினையும் சானையும் கூப்பிட்டு வச்சு, சான் ஒழுங்கா நீ இங்க இருந்து கிளம்பு, போகும்போது ஹீரோயினையும் கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும், திருப்பி 2 பேரும் இந்த இடத்துக்கு வர வேலையை வச்சுக்க கூடாது சரியான சானை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, ஆமா நீ தங்கி இருந்தீல அந்த ஆர்ஃபனேஜ் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்பாளா. பேரலா ஏமியும் மதரோட ரூம்ல ஒவ்வொரு டைம் யாராவது கப்பல்ல இங்க வந்தாங்கன்னா நியூஸ் பேப்பர்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இவ இங்க வரக்கு முன்னாடி பெருசா சம்பவம் பண்ணியிருக்காளான்னு அதை செக் பண்ணி பார்க்க ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரிய வருது. அவ தங்கியிருந்த ஆர்ஃபனேஜில் 30 பேர் அப்படியே இறந்து போயிருந்திருக்காங்க. இவ ஒருத்தி மட்டும்தான் உயிரோட இருந்திருக்கா. இவ தான் கொலை பண்ணாளா இல்லை இவ மட்டும்தான் உயிரோட தப்பிச்சாலாங்கிற மாதிரி தான் அந்த நியூஸ் பேப்பரோட ஹெட்டிங்கே இருக்கும். அந்த மதர் கேட்ட கேள்விக்கும் ஹீரோனோட பதிலுங்கிறது, எங்கள் பேரண்ட்ஸ் 2 பேர் இறந்து போனதுக்கப்புறம் என்ன அந்த ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் சேர்த்துனாங்க. ஆரம்பிக்கும் போது அந்த ஆர்ஃபனேஜ் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. முதல் நாள் நான் ரொம்ப ஜாலியாக போய் சேர்ந்தேன். ஆனால் அடுத்த நாள்ல இருந்து அவங்க என்ன நடத்துகிற விதங்கிறது மாற ஆரம்பிச்சது. அதுக்கான பலனை தான் அவங்க லேட்டரா அனுபவிச்சாங்க. சரி இந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது அங்க இருந்த மாதிரி இல்லாம இங்கேயாவது ஒரு புது வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த இடமும் அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து கொஞ்சம் கூட ஒரு துளி கூட மாறவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல நான் ஒழுக்கத்தை கத்துக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தானே என்ன இந்த ஐலாண்டை விட்டு நீங்க திருப்பியும் துரத்துறதுக்காக முயற்சி பண்றீங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு செத்து போன அந்த ஒரு பொண்ணு அவளும் உங்ககிட்ட இருந்தும் அந்த அளவுக்கு ஒன்றும் ஒழுக்கத்தை கத்துக்கிட்ட மாதிரி தெரியலையேன்னு அவளையே ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் சானுமே அங்கிருந்து கிளம்புறதுக்காக அவன் பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பான்ல. ஏமியும் அவன் கிட்ட போயிட்டு பேசுறதுக்காக முயற்சி பண்ணா அவன் பேச்சு கொடுக்கறதுக்கு நிக்கிற மாதிரியே தெரியல. இது வரைக்கும் நீ செஞ்சதே போதும், என்னையும் ஹீரோயினையும் இங்க இருக்கவே கூடாதுன்னு மதர் சொல்லியிருக்காங்க, அதனால நான் கிளம்ப போறேன்னு சொன்னா. இன்னும் புயல் ஓயவே இல்லை, நீ அதெல்லாம் போக கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பொண்ணு வேற இறந்துருக்கால, அவ இறந்து போனதுக்குமே ஹீரோயின்ட்ட இருக்கிற அந்த ஒரு ஆன்மா தான் காரணம், இது எல்லாத்துக்கும் ஹீரோயின் தான் காரணம்னு சொன்னா. நீ பேசுறதெல்லாம் ஸ்டூபிடா இருக்குது, ஆனா அதுவே அந்த ஆன்மா தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னா அந்த ஆன்மாவை கோவப்படுத்துற விதமா நீ தான் ஹீரோயினை ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பேன், ஏன் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படிங்கிற அந்த பொறுப்பை உன்னால ஏத்துக்க முடியலையா? தப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த தீவுக்கு வந்திருக்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் சரி இங்கிருந்து நீ ஒழுக்கமா கிளம்பி வருவேன், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு வருஷமா இந்த இடத்துல இருந்தும் எந்த ஒரு ஒழுக்கத்தையும் நீ கத்துக்கல, உன்னை நம்பி இருந்தேன் பத்தியா, நான் தான் முட்டாளுங்கிற மாதிரி திட்டிட்டு அங்கிருந்து போயிடுவான். அப்போ ஏமிக்கு ஒரு பிளாஷ்பேக், 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சீர்திருத்த பள்ளிக்கே வந்திருப்பா. அப்படி முத தடவை வந்ததுல இருந்தே ஏமி நிறைய தவறுகள்லாம் பண்ணியிருந்திருப்பா. அது எல்லாத்துக்கும் அந்த மதர் வச்சு அவளை வெளுத்து வாங்கியிருந்திருப்பாங்க. இருந்தாலும் ஏமி இந்த அளவுக்கு ஸ்டபானா இருக்கிறத பார்த்துட்டு ஓகே உன்னை நான் ஃப்ரீயா விடுறேன், இன்னும் சொல்ல போனா உன்னை நான் கூடிய சீக்கிரமே இந்த இடத்துல இருந்து அனுப்பி விடுறேன், அதுக்கு பதிலா இந்த ஸ்கூல்ல இருக்கிற அடாவடி பொண்ணுங்க எல்லாரையும் நீ உன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. சீக்கிரமா இங்க இருந்து போகணும்னா இது பண்ணாலே போதுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஏமி யார் யாரெல்லாம் புதுசா வராங்களோ அவங்க எல்லாரையும் முதல் நாள்ல இருந்தே பயமுறுத்தி கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணி தான் இப்போ ஹீரோயின் கிட்ட வம்பளுத்து பஞ்சாயத்து ஆயிருச்சு. கட் பண்ணா ஏமி ரூமுக்கு வந்திருப்பாள். ஆக்சுவலி ஹீரோயினுக்கு பயந்துகிட்டு எல்லாரும் பெட்டெல்லாம் கொண்டு வந்து வேற ஒரு ரூம்ல போட்டிருந்திருப்பாங்க. ஆனா அந்த ரூம்ல இவ மட்டும் தான் இருக்கிற, வேற யாரையுமே காணோம், எங்க போனாங்கன்னு தேடிட்டு வெளியில வர அப்போ பாத்ரூமோட டோருங்கிறது ஓப்பன் ஆகுது. அந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு வந்து நிக்கிற மாதிரியும் சடனா அப்படியே பறந்து அவளோட தலை மட்டும் தனியா பிஞ்சு அவ காலுகிட்ட வந்து விழுக அலறி அடிச்சுட்டு எல்லாரும் ஸ்டே பண்ணியிருக்க அந்த காமன் ஹாலுக்கு வருவாளா. அங்க வந்தா இன்னும் பெரிய அதிர்ச்சி, இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அந்த இடத்துல அவங்களோட பிரெட்ல ரத்த கிளறியோட கிடக்க அப்படியே தூக்கத்துல இருந்து கண் விழிக்கிற. எஸ் அதெல்லாம் அவளோட கனவா இருக்கும், இருந்தாலும் நம்ம எல்லாருமே சாகுற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு அங்க இருக்கிற பொண்ணுங்க நாங்க என்ன பண்ணோம், நீ தானே அவளை துன்புறுத்தின, நீ தான் அனுபவிக்க போறங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த மதர் இருக்கிறாங்கல்ல, இனிமேல ஹீரோயினை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாதுன்னு நேரா ஒரு கத்தி எடுத்து கொண்டு போய் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அப்படியே பெட்ஷீட்டோட வச்சு போட்டு குத்துன்னு குத்திடுறான். அவ்வளவுதான், என்னை தொல்லை முடிஞ்சதுடான்னு ரூமுக்கு வந்தா அங்க ஹீரோயின் நிப்பா.
என்ன திருத்தறதுக்காக இங்க அனுப்பி விட்டா நீங்க என்ன சாகடிக்க பாக்குறீங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு கிட்ட வந்து நின்னா நம்ம ஹீரோயின் பின்னாடி அந்த கிழட்டு பேய் தெரியுது. டக்குன்னு ஹீரோயினே அந்த மதர் கிட்ட இருக்கிற கத்தி அப்படியே பிடிச்சுக்கிட்டு என்னை யாரு காயப்படுத்தினாலும் என் அம்மா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த கத்தியால அவளையே தன்னோட கையை கிழிச்சுக்கிறாளா. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா அந்த மதரை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அவங்க கையாலேயே கையில வச்சிருந்த கத்தி எடுத்து அவங்க வாயிலே குத்தி பின்மண்டையில வர அளவுக்கு தள்ளி சாகடிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏமியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்து பாக்குறாங்க. என்னடா மதர் இறந்திருக்காங்கன்னு ஷாக் ஆயிட்டு கூடவே அங்க ஏதோ போட்டோல வச்ச மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருக்குமா அதை எடுத்து படிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி இப்போ இங்க வச்சிருந்திருக்க பொண்ணுங்கள்ல நிறைய பொண்ணுங்களை எப்போவோ ரிலீஸ் பண்ண வேண்டியது எப்போவோ ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துருக்கு. அப்படி இருந்தாலும் நம்மள ரிலீஸ் பண்ணாம வச்சிருந்திருக்காங்கன்னா ரேதர் நம்ம எல்லாரையும் திருத்துறதை தாண்டி இந்த இடத்துல இப்படி தனியா ஸ்டே பண்றது இப்படி ஒரு அத்தாரிட்டியோட இருக்கிற எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அதனால தான் நம்மள இந்த ஐலாண்டை விட்டு போக விடாம இதே இடத்துல வச்சிருந்திருக்காங்கிற மேட்டர் இவங்க எல்லாருக்கும் புரிய வருது. இன்னொரு பக்கம் சான் இங்க இருந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. புயல் வேற இன்னும் தீர்ந்த மாதிரி தெரியல. இருந்தாலும் அங்க இருக்கிற ரேடியோவை எப்படியாவது சரி பண்ணி வேற ஏதாவது ஒரு போட்டை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவன் முயற்சி பண்ணும்போது வெளியில யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயினா தான் இருக்கும். அந்த மதரோட கத்தியை வச்சு இவ கையை இவளே கிழிச்சுக்கிட்டு இருந்திருப்பால, ஏமி தான் கிழிச்சிட்டாங்கிற மாதிரி சானோட சிம்பத்தி எல்லாம் பெற்றுக்கிட்டு இருப்பாளா. பேரலா நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்த அந்த டப்பாவை ஏமி ஆட்டையை போட்டு வச்சிருந்திருக்கா போல. அதுல கிரீம் இருக்கும். ஆனா கிரீமுக்கு உள்ள பார்த்தா அந்த பொம்மை இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த களிமண்ணோட தலையை மட்டும் உடம்புல இருந்து தனியாக எடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சு தானே எடுக்க ட்ரை பண்ணால் சுத்தமாக முடியல. ஹீரோயினோட கையில் அடிபட்டுருக்குல்ல, அதுக்கு அந்த சேன் மருந்து தேடிட்டு இருக்கும்போது கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனில் அவ கூட அந்த பேய் இருக்கிறத அவன் பார்க்குறான். ஆஹா அப்படின்னா அந்த ஏமி சொன்ன விஷயங்கள்லாம் உண்மைதானோன்னு அவனுக்கு புரிய வர இங்கே ஏமியும் அந்த பொம்மையை உடைக்கிறதுக்காக கல்லை வச்சு அடிக்கிறது நெருப்பை வச்சு கொளுத்துறதுன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். ஒன்றும் வேலைக்காகாம இருக்க. அப்போ அந்த ரூம்குள்ள சான் வருவான். சானோட முகத்தில் இருக்கிற ரியாக்ஷனை வச்சு பார்க்கும்போது என்ன சான் நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு போதவனுக்கு புரிய வந்ததானே ஏமியும் கேட்கும்போது பின்னாடியே ஹீரோயினும் வரா. ஹீரோயின் கூட அந்த ஆன்மா இருக்குதுங்கிறத பார்த்தோன்னே ஹீரோயினை அந்த வீட்லயே வச்சு பூட்டிட்டு வந்திருப்பான் போல. ஏன்டா இப்படி பண்ணுன்னு கிட்ட வந்தா இருக்கிற எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்களா. ப்ளீஸ் எங்களை விட்டுருன்னு இருக்கிற எல்லாரும் கெஞ்ச ஆரம்பிக்க. அண்ட் அப்போ அந்த சான் ஹீரோயின் கிட்ட நீ புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிக்கணும்னு சொல்லி தானே இங்க வந்த, ஏன் உன் லைஃபையே அழிச்சுக்கிற மாதிரியான முயற்சிகள்லாம் பண்ற, இப்படிலாம் பண்ண அதை நடந்ததெல்லாம் இருக்கட்டும் நம்ம திருப்பி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கும்போது குறுக்க இந்த கௌசிக் வந்தான ஒரு பொண்ணு ஒரு பீங்கான் கப் எடுத்து ஹீரோயினோட மண்டையிலே அடிச்சிருவா. அவ்வளவுதான் போல போலன்னு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் என்ன எல்லாரும் இன்னைக்கு செத்தங்கிரின்னு அவங்கள துரத்த ஆரம்பிக்க ஏமிய சான் தான் கூட்டிட்டு வந்திருப்பான். அவன் தங்கியிருந்திருக்க வீட்டுக்குள்ள ஏமியை அனுப்பி விட்டுட்டு சான் போய் லைட் ஹவுஸோட ஜெனரேட்டரை ஆன் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அவன் ஏற்கனவே ரேடியோவே ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இப்போ லைட் ஹவுஸோட லைட்டையும் ஆன் பண்ணா கண்டிப்பா கப்பல் வருங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஏமி சான் தங்கி இருக்கிற வீட்டுக்குள்ள போனா அந்த இடத்துல அந்த பொம்மி பொண்ணு இருக்கிறாள் அவளுமே இருப்பாளா. ஆனா அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளுறதுக்காக கரெக்டா ஹீரோயினும் அங்க வருவா. அவ்வளவு நேரம் பயந்துகிட்டு இருந்த பொம்மி உடனே ஹீரோயின் கிட்ட போய் நின்னுகிட்டு ஹே இங்க பாரு ஏமி நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து தானே புள்ளி பண்ணா, அவளை தானே நீ ஏதோ ஒண்ணு பண்ணணும், நானும் உன்ன மாதிரி பாவம் தானேன்னு சொல்லும் போது ஹீரோயினோட முழுக்கவும் ஏமி மேலதான். அதனால அவளை போட்டு தள்ளுறதுக்காக போக கரெக்டா சான் வந்துடுறானா. சான் ஏமியை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணும்போது ஹீரோயின் ஓகே ஃபைன் அவளை நீ காப்பாத்தணும்னா அவளை கொல்றதுக்காக உன்னை கொலை பண்றதுல ஒன்றும் எனக்கு தயக்கம் கிடையாது. நான் அவன் வயிற்றுல குத்தி கிழிச்சிட்டு அடுத்ததாக ஏமியும் கார்னர் பண்ணும்போது ஏமியும் சண்டை போடுறதுக்கு முயற்சி பண்றா. இந்த கலவரத்துல அங்க இருந்த மரக்கட்டை உடஞ்ச ரெண்டு பேரும் கீழே தண்ணியில போய் விழுந்துடுறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஏமி கரை ஒதுங்கி இருந்திருப்பாளா. அப்போடா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கொஞ்சம் அவ ரிலாக்ஸ்டா எந்திரிச்சா. மாட்னியாடின்னு ஹீரோயினும் அங்கதான் இருப்பா. வந்த நேரம் ஏமிய கொலை பண்றதுக்காக அவ கழுத்தை நெரிக்க முயற்சி பண்ண ஏமியும் சும்மா இல்லாம அவளுமே நம்ம ஹீரோயினை கீழே தள்ளிட்டு அங்க இருக்கிற ஒரு கிளாஸை எடுத்து அவளை குத்தலான்னு போகும்போது இல்ல அவ காயப்படுத்துறதுக்கு தயாரா இல்ல. உன்னை காயப்படுத்தினா தானே அந்த ஆன்மா என்ன ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு அசால்ட்டா இருப்பாளா. அது மட்டும் இல்லாம கடல்ல ஒரு கப்பல் வேற இவங்களை நோக்கி வர மாதிரி தெரியும். அவ்வளவுதான் ஏமிக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா இந்த தீவுல சில பேர் இறந்து போயிருந்திருக்காங்க, கண்டிப்பா ஹீரோயின் தான் கொண்டிருக்கா அப்படின்னு அவளை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. உன்னை காயப்படுத்தாத வரைக்கும் நானும் அந்த பேய்க்கு எந்த விதத்திலையும் பலியாக மாட்டேன், அதனால எனக்குன்னு இருக்கிற எதிர்காலத்தை நான் வாழ போறேன்னு சீனா ஏமி அங்கிருந்து போனா. அப்போ ஹீரோயின் பயங்கரமா சிரிப்பாளா. அப்படியே சிரிச்சு முடிச்சுட்டு ஏண்டி ஏமி நான் இங்க வந்த நாள்ல இருந்தே இந்த ஆன்மா உங்க எல்லாரையுமே கொலை பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தது. ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் அதை நான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தேன். ஆனா இனிமேலும் நான் கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு விருப்பப்படலைன்னு அவளோட கையில இருக்கிற பாட்டில அவளோட கழுத்திலே இறக்கிக்கிறா. கூடவே அந்த ஆன்மாங்கிறது வெளியில வருது. ஏமியை தான் கொலை பண்ண போதான்னு பார்த்தா அதான் இல்ல. அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிச்சுக்கிட்டு
தனிப்பட்ட நபரோட வெறுப்புணர்வுங்கிறது தன்னைத்தானே அழிச்சுக்குங்கிற மாதிரி இனிமேலும் என்னோட பொண்ணான உன்னை இந்த உலகத்துல வழிகளை அனுபவிக்கிறதுக்கு விட மாட்டேன்ட்டு பாதாள லோகத்துக்கு இழுத்துட்டு போயிடும். அப்படின்னா என்ன, நான் ஃப்ரீ ஆயிட்டேனான்னு சொல்லி ஏமிக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் சேனோட போர்டையை மடியில போட்டு ஏமி சோகமா அங்க உட்காந்துருக்க அந்த இடத்துக்கு வந்தது நேவியா இருக்கும், கடல் படையா இருக்கும். என்னமா ஆச்சுன்னு ஏமி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கும் போது இந்த கடல் படையை சேர்ந்த இன்னும் சில பேரெல்லாம் உள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஸ்கூல்ல என்ன நடக்குங்கிற மேட்டர்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருப்பாங்க போல. அங்க இருக்கிற அந்த மதரா இருக்கட்டும், அப்புறம் இன்னும் 2 பிள்ளைங்களையெல்லாம் கத்தியால யாரோ குத்துன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்திருக்க. அந்த கத்தியை நம்ம ஏமி தான் கையில வச்சிருந்திருக்கா. அப்புறம் என்ன, நேவி கம்ப்ளீட்டாவே நம்ம ஏமிய சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஏமி இல்ல நாளா இதை பண்ணல, இங்க ஒரு புள்ள ஒருத்தி இருந்தா அவதான் இது எல்லாத்தையுமே பண்ணது, அவ கூட இருந்த அந்த ஆன்மா தான் இதை பண்ணுச்சுன்னு சொன்னா கரெக்டா காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தா இன்னும் சில பொண்ணுங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வருவாங்க. சரின்ட்டு அவங்க கிட்ட விசாரிச்சா அந்த பொண்ணுங்க எல்லாரும் அப்படியே அமைதியா இருப்பாங்களா. பொமி தான் சொல்லுவா, இல்லங்க இவ சொல்ற மாதிரிலாம் எந்த ஒரு பொண்ணும் கிடையாது, ஆக்சுவலி கொலைலாம் பண்ணது இவ தான், இவகிட்ட இருந்து பயந்துக்கிட்டு தான் நாங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சிருந்தோம் அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட ஏமி மேல அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் ஏற்கனவே காண்டு இருந்துச்சுல, அதனால இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப கூட பொமி இதையெல்லாம் சொல்லிட்டு ஏமியோட காது கிட்ட இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதான் தான் இத்தனை நாளா நான் ஏங்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவா. ஈவென்ச்சுவலி கொலை பண்ணான்னு சொல்லி ஏமி அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போக நம்ம பொமியோட வாய்ஸ் ஓவர், இந்த உலகத்துல இருக்கிற ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப ரிஜிடா இருக்கு, ஆனா அந்த ரூல்ஸ் எல்லாமே ஒரு சிஸ்டம்ல இருக்கிற அத்தாரிட்டிஸா ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் எங்களை மாதிரியான வீக்கான ஆளுங்களுக்கு இந்த ரூல்ஸ்ங்கிறது 5 பைசாக்கு பிரயோஜனமா இல்லை, நாங்க உயிர் வாழ்றதே பெரிய கஷ்டமா தான், ஒரு போராட்டமா தான் இங்க இருக்குதுன்னு அவ சொல்ற மாதிரி இருக்க அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான நிறைய படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.